நீ பயப்படாத நான் கூட இருக்குன்னு சொல்லி ஆகார்ட்ட சொன்னாங்க. ஆனா அது ஆகார் வந்து அந்த நேரத்துல நம்பல. இவர் 2 இடத்துலயும் அதாவது வேற வேற சம்பவங்கள். ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுட்டு அவங்களும் தேவன் மறுதளிச்சிட்டாரு. இவங்களும் குழந்தைய கீழே போட்டு குழந்தை சாக போதுன்னு தூரமா ஒதுங்கினு இவங்களும் மறுதளிச்சிட்டாங்க. ஈசாக்கு பிரச்சனை கிடையாது. அந்த யாக்கோபு சொன்னீங்களா, அது சரிதான். ஈசா வந்து சேஷ்ட புத்திர பாகத்தை வந்து இழந்தார். அந்த கூடு எதுக்காக, சிவப்பு கூடுக்காக அது ஆசைப்பட்டு அதை இழந்துட்டாரு. அதனால தான் யாக்கோபின் தேவனாக வந்தது. ஆனால் இஸ்மவேல் வந்து கர்த்தர் முஸ்லீமை வந்து உருவாக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் வச்சுருந்தார். அதனால் சாராக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்தது வந்து லீகலான குழந்தை ஈசாக்கு. ஆனால் சாராக்கும் அடிமை பெண்ணுக்கும் பிறந்தது வந்து இல்லீகலான ஒரு குழந்தை. அது சாரா பர்மிஷன் கொடுத்தாங்க. சரி உனக்கு குழந்தை இல்லை, இதாக இருக்குது, எல்லாம் மலடின்னு என்னால் நீ இது பண்ண வேண்டாம், நீ இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி குழந்தைய கொடுத்தாரு. அதில் முஸ்லீம் ஜென்ரேஷன் தான் பெருகிச்சு. கிறிஸ்டின் ஜென்ரேஷன் ஈசா. ஈசா சரியா?